ஸோ அப்படிப்பட்ட இந்த கடவுள்களை உருவாக்குகிற ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிற ஹோம்லி இந்த குழுவினர் மொத்த பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே தான் இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் இந்த மாதிரி பல கலைஞர்கள் உருவாகுறாங்க. இதிலிருந்து நாளைக்கு ஒரு லோகேஷ் கனகராஜ் சார் மாதிரியோ, பா ரஞ்சித் சார் மாதிரியோ, சங்கர் சார் மாதிரியோ இன்னும் பல பல பெரிய இயக்குநர்களாக வர இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிற இந்த குழுவினருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி வாய்ப்பை இழந்த அனைவருக்கும் மீண்டும் இந்த மாதிரி போட்டிகளை கலந்துக்கிட்டு மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஆக்சுவலி எப்போவுமே ஒரு எக்ஸாம் இல்லாமல் ஒரு திறமையை நம்ம நிரூபிக்க முடியாது. அது நீட்டாகட்டும் எதுவாகட்டும் ஒருத்தவங்கள தகுதியானவங்களாக தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம் தான். பட் ஆனால் தோற்று போனவங்க தகுதி இல்லை அப்படின்லாம் இல்லை. ஸோ ஆனால் அது மாதிரியான ஒரு களம் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏற்கனவே அந்த மாதிரியான களங்களுக்கு ஒரு காலத்தில் நமக்கு கலைஞர் டிவியில் நாளை இயக்குனர்னு ஒன்று வந்துச்சு. அப்படி ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவங்களுக்கு ஒரு வேடந்தாங்களாக இருந்தது அண்ணன் சிவி குமார் சார். அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான மேடைகள் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்களுக்கு உங்களை காமிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்க இந்த ஹோம்லி மாதிரியான நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைமில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கணும்னு இருந்துச்சு. ஸோ அதை மாற்றினதை அதுக்கான பிரம்மாக்கள் தான் சார்லாம் தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மாற்றி அமைச்சாங்க. அதுக்கான முயற்சி தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் இருக்கும்போது இது மாதிரியான ஒரு களங்கள் ஒரு எக்ஸாமினேஷன் சென்டராக இது தேவைப்படுது. ஸோ ஹோம்லி மாதிரியான நிறைய திரைப்பட ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கணும். அதுக்கான முன்னெடுப்பு கொடுத்த இந்த ஹோம்லி டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி நான் இதுக்கு ப்ரிப்பேர்டாக வரல பேசுகிறதுக்கு. ஒரு விஷயம் நான் லைஃப்பில் பார்த்ததை வச்சு சொல்லணுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட் என்னன்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்றவங்க பார்த்து கண்டுபிடிக்கிறதுன்றது ஒன்று, நமக்கு தெரியறது தான் ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளோட டேலண்ட் என்ன, நம்மக்கிட்ட என்ன வரும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணி அதை கரெக்டான ஒரு விஷயமா கொண்டு போய் சேர்க்கும் போது ஐ திங்க் அதுக்கான அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக யூனிவர்ஸ் அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே எஃபர்ட் போட்டு இவ்வளோ விஷயம் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். வின் பண்ணுறோம் பண்ணலன்றது செகண்டரி. ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணுறது தான் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் ஒன்ஸ் அகேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறையா பண்ணி நிறைய விஷயங்கள் உங்களை மாதிரி எஃபர்ட் போடணும்னு நினைக்கிற நிறையா பேர்த்துக்கும் இது போய் சேரட்டும். ஸோ இந்த என்டையர் டீம் இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே நல்ல வாழ்த்துக்கள். சாரி, இக்னோர் மை வாய்ஸ், எனக்கு ஹெல்த் கொஞ்சம் சரியால. பட் யா, தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவான். நான் பாட்டுக்கு சிவனேன்னு கீழே உட்காந்துட்டு இருந்தேன். என்னைய கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு திடீர்னு பேச சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இங்கே ப்ளே பண்ண ஒவ்வொரு ஃபிலிமும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு ஃபிலிமும் பார்க்குறப்போ சில ஃபிலிம்ஸில் சில சீன்ஸ் ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஹோம்லி ஈவெண்ட்ஸ் இதை எடுத்து நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்குமே ரொம்ப ப்ரௌடாக இருந்தது ஒரு படம் பார்க்குறப்போ. ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ். யார் யார் இங்கே அவார்ட் வாங்கினீங்களோ அவங்களுக்கு கங்க்ராட்ஸ். அண்ட் மற்றவங்க எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் டைரக்டர்ஸ். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஹோம்லி மியூசிக் இது எங்கள் ஃபேமிலின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கூட எனக்கு ஒரு நெருக்கம். நிறைய மியூசிக் சாங்ஸ் ஆல்பத்துக்கெல்லாம் பேசுவோம், ஷோஸ், அது மாதிரி நிறைய கனெக்ஷன் இருக்குது ஹோம்லி மியூசிக் எனக்கும். பட் இந்த ஃபெஸ்டிவல் அவங்க சொல்கிறாங்க ஒரு 256 or 300 அதர் லாங்குவேஜ் இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து இதுக்கு எஃபர்ட் எடுத்து இன்றைக்கி இருக்கிற ஃபோன்லேயும் நம்மக்கிட்ட இருக்கிற FX3 இல்லை அட்வான்ஸ் அந்த கேமராலேயே வச்சு இவ்வளோ ப்ரூவ் பண்ண முடியுமான்னு அவங்க சில மாண்டேஜ்லாம் சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லும் போது அது புரிஞ்சிருக்கு. பட் முதல்ல இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்.
ஏன்னா இங்கே உங்கள் ஃபிலிம் அந்த டாப் 10ல் வரலையோ இல்லை டாப் 50ல் வரலையோ, கண்டிப்பாக அந்த எடுத்த எஃபெக்ட் இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எங்களுக்கு வந்து எங்கள் டான்ஸ் எப்படியோ நாங்கள் போட்டி போயிட்டே இருப்போம். அடுத்தடுத்த சாங் எங்கே வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு ஹிட்டு கொடுத்துருப்போம். அது மாதிரி ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய டைரக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கைவிட்டு என்ற மாதிரி இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தான் இன்றைக்கெலாம் பெரிய டைரக்டராக சாதிச்சிருக்காங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே வந்ததில் நான் உங்கள் கூட கலந்துக்கிறதுக்கு. ஸோ ஏன்னா எப்படி அதை செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ ஹோம்லி மியூசிக் அந்த டெக்னீஷியன் 256லேருந்து ஒரு 10 ஃபிலிம்ஸ்லேருந்து 2-3 செலக்ட் பண்ணுறது கஷ்டம். இதில் செலக்ட் பண்ணது நானே ஆவலாக இருக்கேன் அந்த ப்ரைஸஸ் யாருக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. உங்களை மாதிரி தேங்க்யூ என்னை இன்வைட் பண்ணதுக்கு. நன்றிப்பா. ஃபிலிம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை விட வந்து இன்னைக்கு வந்து என்னதான் நெட்ஃப்ளிக்ஸ் என்னதான் ஓடிடி என்னதான் வந்தாலும் கிரியேட்டிவிட்டி தான்ப்பா ஜெயிக்கும். இது என்னோட கருத்து. நானும் வந்து இன்னைக்கு டான்ஸில் நிறைய போட்டி நிறைய விஷயம் நிறைய இது வந்தாலும் இன்றைக்கும் நாங்கள் ஏதோ ஒன்று ஜெயிச்சிட்டு இருக்கோம்னா கிரியேட்டிவிட்டி ஒன்று தான் இருக்குது. இல்லைன்னா இன்றைக்கி ஏஐ வந்து எல்லாத்தையும் வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிடும். இன்னைக்கு வந்து இந்த பொம்மைங்க இது பண்ணுது அது பண்ண நம்ம அந்த கிரியேட்டிவிட்டி ஏஐ பண்ணுறதுக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி டைரக்டரால் மாத்திரம்தான் முடியும். ஸோ உங்கள் எல்லா டைரக்டர் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இல்லை மோட்டிவேஷன்லாம் இல்லை, ரூம் ஃபுல்லாக எனக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, அப்படி தான் பார்க்குறேன் உங்களை. ஸோ உங்களுக்கும் ஒரு வே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ப்ராக்டிஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராக்டிஸ். ஸோ இது காம்படிஷன் இல்லை வந்து ப்ரைஸ் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது சினிமாக்குள்ளே வரத்துக்கு நீங்களே ஒரு பெரிய ஒரு பாதையை அமைச்சிட்ருக்கீங்க. அப்படி தான் நினச்சிக்கணும். நீங்கள் எடுத்தது ஒரு 30 மினிட்ஸாக இருக்கலாம், 20 மினிட்ஸாக இருக்கலாம், 5 மினிட்ஸாக இருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு ஸ்பாட்டில் நிற்கும் போது யூஸ் ஆக போகுது. ஸோ ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஷூட் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ். ஸோ அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்ருங்க. அண்ட் டீமாக எவால்வ் ஆகுங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு டீம் கிடைக்கும், ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். நானும் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி மியூசிக் வீடியோ, ஷார்ட் ஃபிலிம், சீன்ஸ் இந்த மாதிரிலாம் கம்போஸ் பண்ணி பார்த்து ஷூட் பண்ணி எனக்கு அது எங்கே யூஸ் ஆச்சுன்னா ஒரு 30-35 நாள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன் தான் போனேன் ஸ்பாட்டுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி தான் நான் யோசிச்சு போய் பண்ணணும் டீமோட. ஸோ என்னோடய ஷார்ட் ஃபிலிம் டீம் நான் என்ன பண்ணணும், யார் கூட ட்ராவல் பண்ணணும், அவங்க தான் டாடாவில் இருக்காங்க, இன்றைக்கி கராத்தே பாப்புலேயும் இருக்காங்க. ஸோ எடிட்டர் இங்கே இருக்கார் கதர். ஸோ அந்த டைம்லேருந்து ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கோம். இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் தான் எனக்கு சத்யானந்தனை தெரியும். ஆக்சுவலி அதான் சொல்கிறேன்ல, அது அவர் பார்த்துருக்காரு எங்களை சின்ன பசங்களாம் பார்த்து இன்றைக்கி 2 படம் பண்ணிவிட்டு நிற்கிறோன்றவங்களுக்கு பார்த்துருக்காரு. அவருக்கு தெரியும் எங்கள் ட்ராவல் என்னன்ட்டு. அது எல்லாத்துக்கும் தொடக்கப்புள்ளி ஷார்ட் ஃபிலிம் தான். ஸோ வந்து அகெயின் சொல்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் ஒரு படம் வித்தியாசம் தான், பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ அதை அப்படி யோசிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, ஷூட் பண்ணிகிட்டே இருங்க. படமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்ரோச். அது சினிமாக்குன்னு ஒரு ஃபார்மேட் கிடையாது. ஷூட்டிங் பண்ணுறதுக்கு 35 டேஸ் ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்குன்னு ஒரு ப்ராசஸ்லாம் கிடையாது. தினம் புதுசாக ஒரு சேலஞ்ச் வரும். அந்த சேலஞ்சை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம மைண்டில் வச்சுருக்கிறத கொண்டு வர போகிறோன்றது தான் ஃபிலிம் மேக்கிங்கோட ப்ராசஸ்ஸு. ஸோ இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் இருக்கும். இவர் மோட்டிவேஷன் கொடுத்து அதை கேட்டுட்டு நம்ம அப்படிலாம் கிடையாது. எனக்கு அதெல்லாம் கிடையாது. எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்கள் சூப்பராக ஒன்று பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி போங்க. உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. இந்த படம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தூண்டுச்சோ உங்களோட பெரிய படத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் கேளுங்க, அவ்வளோதான். உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. அதுவே உங்களை கொண்டு போய் சேர்த்துடும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ அந்த படத்தோட அப்டேட் ஒரு 2 விஷயம் சார், ஏதாவது எங்களுக்காக கொஞ்சம் லீக் பண்ணுங்கள். நாங்கள் கொஞ்சம் ப்ரோமோவில் கட் பண்ணி போட்டுக்குவோம். அரசியலோட கஷ்டமாக இருக்கு உங்கள் கேள்வி. இல்லை, வருது. அடுத்த மாதம் ரிலீஸுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த மாதம் வருது. ஸோ அது அந்த டப்பிங்லேருந்து தான் கிளம்பி வர நேரம். ஸோ நல்லா வந்திருக்கு. இதுவே பெரிய அப்டேட்டு. ஆமாம். அதான் அது ஒரு இன்றைக்கி என்ன ஒரு பெரிய ஒரு எங்கள் படத்துக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே சட்டசபை நிகழ்வை லைவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரிலேட்டபிளான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம். எல்லாருமே எவ்வளோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. பட்
என்ன சொல்கிறது, பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு சோஷியல் மீடியா விண்டோலேருந்து பார்ப்போம், பொலிட்டிஷியன்ஸ்னால் இப்படி தான், இவங்க தான் பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த இமேஜை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு பொலிட்டிஷியன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நிறைய அரசியல் தலைவர்களாக அரசியல்வாதிகள்லாம் பார்த்து வளர்ந்ததுனால நான் ஒரு வேறு இடத்துல இருந்து பார்த்துருக்கேன். அது க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி அது மக்களுக்கு அந்த என்னோடய பெர்ஸ்பெக்டிவை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது வரும்போது ஐ திங்க் ஃபன்னாகவும் இருக்கும், என்டர்டெயின்டாகவும் இருக்கும் படம். அட் த சேம் டைம் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம், ரெண்டுமே இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு படம் பார்க்கும்போது. ஏன்னா சார் இப்போ ரீசன்ட் டைமில் பாலிடிக்ஸே சினிமா மாதிரி ஸ்க்ரீன் பிளே மாதிரி பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ உங்கள் சினிமாவில் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மெயினாக அந்த கேள்வி கேட்டேன். இல்லை அதுதான் சொல்கிறேன்னே, ஒரு 2018 நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பித்தோம், இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. அந்த நியூஸை மாற்றவே இல்லை, நம்ம ஆஃப் பண்ணவும் இல்லை. அரசியல் அவ்வளோ ஹூக்டாக என்கேஜாக வச்சுருக்கு நம்மளுக்கு இன்றைக்கி. அது இன்னைக்கு 2026ன்றது தமிழ்நாடு வரலாறுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமாக மாறிடுச்சு. ஸோ அந்த வருஷத்தில் என்னோடய படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றது எனக்கு பயங்கர பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதான் இந்த படம் வரும்பொழுது அதான் கராத்தே பாபு, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாலிட்டிஷியனை மனசில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிஷியன் ஸ்க்ரீனில் தெரிவார். அது கட்சி சார்பு இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கான ஒரு படம். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவர் தான் கராத்தே பாபு, அவரை நினச்சிட்டு பாருங்கள், படம் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி, எப்படி வந்து அரசியல் ஒரு புரட்டி போட்டு. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அவர்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கும் நாடக இயக்குனர்கள் மற்றும் ரசிகர்கள், இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் அரிசின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அடுத்த மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கெல்லாம் படம் பண்ணி ஜெயிச்சவங்க நிறைய ப்ரூவ் பண்ணாங்கலாம் பேசுகிறப்ப என்னோட படம் அடுத்த மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. நானே அந்த படம் வந்து ஒரு விவசாயத்தை பற்றி, இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கிறது, அதற்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ கமர்ஷியல் சினிமா, எவ்வளவோ கண்டென்ட் இருக்கு பண்ணுறதுக்கு நாட்டில். அதை பண்ணணும் தான் நான் நினச்சேன். நான் வேறொரு கதை தான் சொன்னேன் ப்ரொடியூசர்கிட்ட. அவர் என்ன பண்ணாரு, என்னோட மேக்கிங்கை பார்க்கணும், நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, கதை நல்லா சொல்லியிருக்கிறீங்க, இந்த கதை கண்டென்ட் நல்லா இருக்குது, பட் இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக ஏதாவது சின்னதாக ஒரு கண்டென்ட் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வாங்கலாம் பார்க்கலாம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட உங்களை மாதிரி நானும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் கொண்டு காமிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பட் அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எனக்கு படமாக இருக்குது, அரிசின்னு சொல்லி. இல்லைன்னா என்னோட கதையை வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அரிசி அப்படின்னா இன்னைக்கு ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம், நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் முடிச்சுட்டு போனால் போதும் அப்படின்லாம் இல்லாமல், நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு, இன்னும் வாழ போகிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த மண்ணிலையும் நம்ம என்ன விட்டுட்டு போக போகிறோம் புரியுங்களா, அதை சொல்கிறது தான் இந்த அரிசிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கதை. அந்த கதை கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓம்லி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு என்னை அழைத்த இந்த நிறுவனத்தில் அனைவருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது இன்னும் மேலும் மேலும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க. பட் வந்து ஷார்ட் ஃபிலிம் எவ்வளோ பெரிய சினிமா இருந்தாலும் அது ஒரு நேரத்தில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக தான் உருவாகும். நீங்கள் 2.5 மணி நேரம் சினிமா பண்ணால் கூட அது ஃபஸ்ட்டு ஒரு லைனாக வரப்போ ஷார்ட் ஃபிலிம் தான் அது. அந்த லைன் தான் டீட்டெயில் ஆகி 2.5 மணி நேரம் வருது. ஸோ அதனால் முதல்ல ஷார்ட் ஃபிலிமாக ஜெயிச்சிட்டாவே சினிமாவில் ஜெயிக்க ரொம்ப ஈஸி. 2.5 மணி நேரம் சினிமா பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. சொல்ல வேண்டிய கருத்தை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்கிறது நினைக்கிறேன் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அதில் நீங்கள் ஜெயிச்ச ஒவ்வொருத்தருமே பெரிய வருங்காலத்தில் மிகப்பெரிய இயக்குநர்கள் தான். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் என்னோட வெற்றிக்காக காத்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட படத்தை எல்லாம் திரையில நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகிற படத்தை நீங்களாம் பார்க்கணும், மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓமலி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துகிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கும் நம்ம பெரிய என்கரேஜ் பண்ணணும். இது இந்த பிளாட்ஃபார்ம் யாருக்கும் எதுவும் கிடைக்காது, அப்படி விஷயத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும்.